ஆனா இந்த கேஸோடைய மொத்த இன்சார்ஜ் வந்து ஜோயி அப்படின்ற ஒரு ஆபீசர் தான். இந்த ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ரூமை கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டு அவன் என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணும்போது தான் அவனுடைய உடம்புலையும் கைகள்லையும் சில கீறல்கள் இருக்கிறத பார்க்கறாரு. இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவன் கிட்ட கேட்கும்போது, நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஃபிஷிங்காக ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல என்னுடைய தூண்டில் வந்து ஒரு முள்ளில் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க போகும்போது தான் என்னுடைய கையில இந்த கீறல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சு இருந்திருக்கான். பட் அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லா தெரிஞ்சதுனால முழுக்க முழுக்க சந்தேகம் அவன் மேல மட்டும்தான் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் ஆபீசருக்கு இவன் மேல 3 விஷயங்கள் முக்கியமா இருந்திருக்கு. முதலாவது, போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த கேசி ஜாய் அந்த வீட்டுல இல்ல. ரெண்டாவது, இவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பைனாக்குலர் வழியா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நோட்டமிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்றாவது, அவனுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து வினோதமா நடந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவன் மேல முழுக்க முழுக்க சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு ஆரம்பத்திலே எழுந்திருந்திருக்கு. பட் என்னதான் இந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் இதை வச்சு கோர்ட்ல வாதிட முடியாது. சாலிடான ஒரு எவிடன்ஸ் இவன் கிட்ட இருந்து எடுக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் போலீஸ் ஆபீசர் வேற வழி இல்லாம இவனை வெளியில விட்டுருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மரிபல் காணாம போய் 9 நாட்கள் கழித்து மரிபலுடைய ஃபேமிலி, நெய்பர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரியா மே 13, 2013 அன்னைக்கு மரிபல் சேஃபா ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நின்று பிரேயர் எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. கேண்டில் எல்லாம் ஏத்தி இருந்திருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு கூட இந்த கேசி ஜாய் வந்திருக்கான். ஆனா அந்த பிரேயர்ஸ்ல கலந்துக்காம கொஞ்சம் தூரம் தள்ளி பாவமா ஒரு கட்டையில உட்கார்ந்தபடி சோகத்தோட அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்.